ரயில் நிலையத்தில் இன்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் அம்ரித் பாரத் திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்தார். அவருக்கு திருவாரூர் ரயில் பயணிகள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட திருவாரூர் ரயில் நிலையம் புதிதாக புனரமைக்கப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது திருவாரூர் ரயில் நிலையம் நடைமேடை மேம்படுத்தும் பணிக்காக வட மாநிலத்தினர் வேலை செய்து கொண்டிருந்தனர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி ஆபத்தான முறையில் வட மாநிலத்தினர் வேலை பார்த்ததை கண்டும் காணாமல் சென்றார். தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் கையில் கிளவுஸ், மாஸ்க் உள்ளிட்ட அடிப்படை உபகரணங்கள் இல்லாமலும் மின் சாதனத்தில் பிளக் கூட இல்லாமல் ஆபத்தான முறையில் ஒயர் மூலம் மின்சாரம் பெற்று வேலை செய்கின்றனர். இதேபோல் தென்னக ரயில்வே பொது மேலாளரை வரவேற்பதற்காக மதியம் 1 மணி முதல் ரயில்வே போலீசார் பல்வேறு பாதுகாப்பு கெடுபிடிகளை நடத்தினர். இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இது மட்டுமல்லாமல் ரயில்வே பொது மேலாளர் வருகைக்காக திருவாரூர் ரயில் நிலைய நுழைவு வாயிலில் செயற்கை புல் தரைகள் அவசரமாக அமைக்கப்பட்டன. வெறும் 20 நிமிட ஆய்வுக்கு பின்பு புறப்பட்ட தென்னக ரயில்வே பொது மேலாளர் கிளம்பியவுடன் அந்த செயற்கை புல்தரைகள் டாடா ஏசி வாகனம் மூலம் எடுத்து செல்லப்பட்டன. இதனை பார்த்த ரயில் பயணிகள் எல்லாமே செட்டப்பா, தங்கள் உயரதிகாரிகள் வருவதற்காக முறையான ஏற்பாடுகளை செய்யாமல் இவ்வாறு மோசடித்தனமாக செய்வதா என புலம்பியபடியே சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.